கான்ட்ராக்ட்ல எத்தனை டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு? இல்ல கான்ட்ராக்ட்ஸ என்ன மாரி வகைப்படுத்தலாம்? அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம். நான் உங்கள் ரஸியா கலீம். கான்ட்ராக்ட்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அக்ரீமெண்ட் கான்ட்ராக்ட்ன்றது வந்து அக்ரீமெண்ட். அக்ரீமெண்ட் என்னென்ன அக்ரீமெண்ட்டை வந்து லீகலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ண முடியுமோ, அதாவது அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போய் கோர்ட்டில் போய் இதை மாதிரி ஒருத்தர் வயலேஷன் பண்ணால் இதை இந்த கான்ட்ராக்டில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, ஒத்துக்கிட்டாரு, இதைப்படி செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் தான் கான்ட்ராக்ட். அந்த மாதிரி கான்ட்ராக்டை வந்து எப்படிலாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டை வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு ஒரு இதை சொல்லுவாங்க. ஸோ அது கான்ட்ராக்ட் ஆஃப் ரெக்கார்டு அதில் என்னென்ன கவர் ஆகும்னா, அது வந்து இட்ஸ் பார்ட்டிஸ் ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லை, அது வந்து என்ன சொல்லணும்னா, அது வந்து ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, கோர்ட்டோட ரெகுலேஷன்ஸ். ஸோ அது ரெண்டு பேருக்கு இவங்க பைண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குற அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிடுவாங்க. அது ஒரு வகையான கான்ட்ராக்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடில். அப்புறம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கான்ட்ராக்ட் அண்டர் சீல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருந்துருக்கு. அது ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது எந்த ஒரு கான்ட்ராக்ட்லையும் கையெழுத்து போட்டு அதில் சீல் போட்டு பார்ட்டி சைன் பண்ணி ஒரு ரெண்டு கம்பெனிஸ் கொடுக்குறது, அது ஒரு மெத்தடாக இருக்குது. மற்றபடி அதர் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் வந்து சிம்பிள் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் வேல வந்து கான்ட்ராக்டை வந்து 3 டைப்ஸாக பண்ணியிருக்காங்க. நம்பர் 1 கான்ட்ராக்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, ரெகனைஸ்டு ஆர்டர்ஸ் மாதிரி இது. ரெண்டாவது வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சீல், அண்டர் சீல் பண்ணி கொடுக்குறது. மற்ற ஆல் த கான்ட்ராக்ட்ஸ் ஆர் சிம்பிள் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதை தவிர்த்து இப்போதைக்கு உள்ள அதுக்கப்புறம் கான்ட்ராக்டை வந்து வேற ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதப்படுத்தலாம். எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னதுன்னா, அந்த எல்லா டேர்ம்ஸையும் அதில் கிளியராக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. ஒரு 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க, ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா 2 பேரும் என்னென்ன டேர்ம்ஸ் ஒத்துக்கிட்டு என்னென்ன விஷயங்களில் நான் என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும், அதுக்கு என்ன கன்சிடரேஷன்றது சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி போடுறது தான் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். இம்ப்ளைட் கான்ட்ராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சட்டமே ஒரு விஷயங்களை வந்து அது வந்து அவங்களோட பார்ட்டிஸோடைய நடவடிக்கையிலேருந்து அதுக்குள்ளே ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோன்னா, உட்காந்தானே நம்ம போய் சாப்பிட உட்காந்தானே நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுத்தா நமக்கு காசு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அதாவது ஆக்ட் ஆஃப் மக்களுடைய நடவடிக்கையிலேருந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்றதை உணர்ந்துக்கிறது. இப்போ வேற ஒரு அட்வொகேட்டை போய் ஒரு சர்வீஸ் வாங்க போனால் போய் உட்காந்தாங்கன்னா கன்சல்ட் பண்ணால் அது ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் தானே. அவங்க வந்து ஆஃபீஸுக்கு ஒரு அட்வொகேட் நோக்கி ஒரு டாக்டரையோ அட்வொகேட்டையோ நோக்கி ஒருத்தர் கிளைண்ட் வந்து கன்சல்ட் பண்ண வந்தாங்கன்னா, கன்சல்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபீஸ் கொடுக்காம போக முடியாது. ஸோ அது அவங்களுக்கு இந்த வந்து உட்காந்து கன்சல்ட் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு இம்ப்ளைடாக என்னென்னா, நான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி பண்ணலாங்க. குவாசி கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுச்சுவேஷனில் சட்டம் வந்து ஒரு கான்ட்ராக்டை உருவாக்குது. பை மிஸ்டேக் ஒரு மிஸ்டேக் நடக்குது, அந்த மிஸ்டேக்னால ஒருத்தர் ஒரு பெனிஃபிட் படைகிறாரு, அந்த பெனிஃபிட்டை வச்சு சட்டம் வந்து அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறதா, குவாசி கான்ட்ராக்ட் இருக்கிறதா உறுதிப்படுத்துது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்விக்கியில் ஒருத்தர் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணுறாரு. அந்த சாப்பாடை வந்து ஃப்ளாட் நம்பர் 3B அதில் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. பை மிஸ்டேக் அந்த ஆள் வந்து 3Dயில் டெலிவரி பண்ணிடுறாரு. இப்போ 3Dயில் உள்ளவர் என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி தனக்கு தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு. லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது, 3Bயில் ஆர்டர் பண்ணது தப்பாக 3Dக்கு வந்துட்டாருன்னு சொல்லி, அதனால 3Dக்குள்ளே காசை கொடுக்கணுன்னா, நான் ஒன்றும் ஆர்டர் பண்ணலையாப்பா, நான் எதுக்கு காசு தரணும், நீ கொடுத்த நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஸோ சட்டம் அனுமானிக்காது. அதாவது வந்து அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் அப்படின்றது வந்து ஒருத்தர் எந்த ஒரு விஷயத்துலையும் ஒருத்தர் அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் வந்து பெற முடியாது. ஸோ உனக்கு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல என்ன சட்டம் என்ன அனுமானிக்கிறேன், இதில் ஒரு குவாசி கான்ட்ராக்ட், பொருள் டெலிவரி பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளே காம்பன்சேஷன் அவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் வந்து கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட் டிவிஷன் வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், குவாசி ஜுடிஷியல் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு வெளிப்படுத்தலாம். இன்னொரு விதமான கான்ட்ராக்டை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா, யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட் அண்ட் பைலேட்டரல் கான்ட்ராக்ட். அது என்ன யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் வந்து
ஒருவர் ஒரு செயலை செஞ்சு கான்ட்ராக்டில் 2 பேர் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நான் பில்டிங் கட்டுறதுக்குள்ள காசு கொடுப்பேன், இன்னொரு கான்ட்ராக்டர் வந்து கொத்தனார் வந்து அந்த பில்டிங் கட்டி கொடுப்பாரு. ஸோ 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்டில் ஒரு கான்ட்ராக்டில் வந்து ஒரு சைடில் உள்ளவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க, இன்னொருத்தருடைய வேலையை வந்து செய்யாமல் பெண்டிங்காக இருக்கும். அப்போ வந்து எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு வீடு கட்டணும், அதுக்குள்ள காசை நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம செஞ்சிட்டோம். அதர் சைடில் பில்டிங் கட்ட வேண்டிய வேலை பெண்டிங்காக இருக்கான், செஞ்சு முடிக்கணும். ஸோ அது எந்த வேலை ஒரு சைடில் பெண்டிங்காக இருக்கிறது அப்படின்றத வந்து யூனிலேட்டர் கான்ட்ராக்ட் சொல்கிறாங்க. பைலேட்டரல் கான்ட்ராக்ட்னா 2 பேருமே பெண்டிங்காக இருக்கும். இப்போ இதே ஆக்சுவலாக நான் வந்து உனக்கு வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு 20 லட்ச ரூபா நான் தருவேன், நீ எனக்கு போய் கட்டி முடிக்கணும். ஸோ நானும் 20 லட்ச ரூபா கொடுக்கல, அவங்களும் கட்டி முடிக்கல, 2 பக்கமே வேலை ஆப்ளிகேஷன் பெண்டிங்காக இருக்குது. இது வந்து பைலேட்டரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் வேலையை பற்றி என்னென்ன ஆப்ளிகேஷன் பெண்டிங்காக இருக்குது அப்படின்றத பயன்படுத்தி வந்து என்னென்ன யார் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, அதை பண்ணி முடிச்சிட்டாங்களா பண்ணி முடிக்கலன்றதை வச்சு அக்ரிமெண்ட் கிளாஸிஃபிக்ன்றது வந்து யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட், பைலேட்டரல் கான்ட்ராக்ட். இன்னொரு விதமாக ஒரு கான்ட்ராக்டை வந்து கிளாஸிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா வாய்டு கான்ட்ராக்ட், வாய்டபிள் கான்ட்ராக்ட் அண்ட் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிம்பாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது வந்து சட்டப்பூர்வமாக எந்த விதத்துலேயும் செல்லாது. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் 2 பேர் போடுறாங்க, அது வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க, அந்த அக்ரிமெண்ட் வந்து இட் இஸ் ஆரம்பத்திலேருந்தே செல்லாது, இன்வேலிட் ஃப்ரம் தி அப் இனிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேருந்தே செல்லாது அப்படின்ற மாதிரி உள்ள கான்ட்ராக்டு வந்து வாய்டு கான்ட்ராக்ட். வாய்டு கான்ட்ராக்ட்னா எந்த கான்ட்ராக்டை ஒருத்தர் வந்து அவாய்ட் பண்ண முடியும், அவாய்ட் பண்ணி அதை கேன்சல் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட். உதாரணத்துக்கு வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சுங்களேன். ஒரு அட்வொகேட்டை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தா எனக்கு வந்து நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு சொல்லி. இல்லை ஒரு கேஸ் ஜெயிச்சு கொடுத்தா அந்த கேஸ் நடத்துறதுக்கு நீங்கள் வந்து அந்த கேஸ் நடத்துறதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கிளைண்ட்டை இது பண்ணுறாரு. ஸோ இது வந்து அந்த இடத்துல வந்து அட்வொகேட் வந்து ஒரு கிளைண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாரு. அதில் ஒரு டாக்டர் இருக்காரு, நான் அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்பா, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா நீங்கள் தரணும் அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஹோப் விடுறாரு, நான் தான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷனில் இருக்கிறாரு. இல்லை ஒரு மைனரை வந்து ஒருத்தர் வந்து ஏமாற்றி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அப்போ வந்து இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் வந்து இன்னொருத்தரை டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஒரு அட்வொகேட்டும் ஒரு கிளைண்ட்டாக அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா அதில் வந்து அட்வொகேட் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போட்டு தான் ஆகணும், நான் தரேன் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. டாக்டர் இது மாதிரி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், நான் வந்து இதை பண்ணி தரேன், ஒரு ஃபால்ஸ் மிஸ்டேக் பண்ணி ஒரு மிஸ்டேக்கோ இல்லை ஒரு ஓவர்லுக் பண்ணுற மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணி அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போடுற சமயத்தில் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்டை வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க, அதாவது ஒரு கிளைண்ட்டோ ஒரு பேஷண்ட்டோ இல்லை ஒரு மைனரோ இல்லை இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சி அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு டாமினேட்டிங் பொசிஷனில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஏற்பட்ட ஒரு அக்ரிமெண்ட், எனக்கு அதை ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ த டாக்குமெண்ட், ஐ வாண்ட் டு அவாய்ட் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்டை வந்து இட் இஸ் கால்டு வாய்டபிள் கான்ட்ராக்ட். இந்த மாதிரி கான்ட்ராக்டை அவாய்ட் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட். வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டோட்டலாகவே ஆரம்பத்திலேருந்தே செல்லாது. இவங்களுக்கும் இப்போ இந்த வாய்டபிள் கான்ட்ராக்டில் என்ன பியூட்டி என்னென்னா, இப்போ ஒரு கிளைண்ட்டும் அட்வொகேட்டும் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ஒரு டாக்டரோ பேஷண்ட்டு போடுறாங்க, இல்லை ஒரு மைனரும் போடுறாங்கன்னா இந்த மைனரோ கிளைண்ட்டோ டாக்டரோ அந்த கான்ட்ராக்டை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அதை வந்து இந்த அட்வொகேட்டோ டாக்டரோ அவங்க அந்த மேஜர் கேர் பண்ண அவங்க அந்த கான்ட்ராக்ட் அவாய்ட் போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா போட முடியாது. அதாவது ஒரு மைனர்கிட்ட ஒருத்தர் கான்ட்ராக்ட் போடுறாரு, இந்த ப்ராப்பர்ட்டி 10 லட்ச ரூபா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு நீ காசு கொடுத்துட்டா நீ ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு சொல்லி ஒரு மைனர் கூட கான்ட்ராக்ட் போடுறாங்க. இப்போ வந்து மைனர் வந்து பின்னாடி நினைக்கிறாரு இது வந்து பத்தாது, எனக்கு வந்து ஜாஸ்தியாக போகும் அப்படின்னு நினைக்கிறாரு, அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அது வாய்டபிள் கான்ட்ராக்ட், அடுத்த ஆப்ஷன் ஆஃப் தி மைனர். இப்போ இது வந்து அந்த சமயத்தில் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ இப்போ 10 லட்ச ரூபான்றது குறைஞ்சி 8 லட்ச ரூபா வந்துடுது. இப்போ மேஜர் வந்து இல்லை நான் அவாய்ட் பண்ண நினைக்கிறேன் மைனர் கான்ட்ராக்ட் தானே அப்படின்னு சொல்ல முடியும்னா அவர் சொல்ல முடியாது. அந்த அவாய்ட் பண்ணுற உரிமை அந்த மேஜருக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராக்ட் வந்து வாய்டபிள் கான்ட்ராக்டும்பாங்க. வாய்டு கான்ட்ராக்ட்னா மொத்தமாகவே ஆரம்பத்துலேருந்தே சொல்லாது, போட்ட சட்டத்துக்கு புறம்பான ஒரு கான்ட்ராக்ட்.
ரொம்ப ஒரு அது மாதிரி விஷயங்கள் ஏதாவது எல்லாமே இல்லீகலாக ஒரு விஷயமெல்லாம் இருக்குது, அல்லது மொத்தமாகவே அந்த மாதிரி ஒரு அந்த வாய்டு கான்ட்ராக்டை வந்து லீகல் எஃபெக்டே இல்லாது, சட்டத்தில் செல்லத்தகாத ஒரு கான்ட்ராக்டை தான் வந்து அந்த மாதிரி கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. அந்த அந்த வாய்டபிள் கான்ட்ராக்டுக்கும் வாய்டு கான்ட்ராக்டில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாய்டு கான்ட்ராக்ட்ன்றது ஆரம்பத்திலேருந்தே கான்ட்ராக்டே கிடையாது, அக்ரிமெண்ட்டே கிடையாது. பட் வாய்டபிள் கான்ட்ராக்டர் வந்து என்னைக்கு அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தேதியிலேருந்து செல்லாது. அப்புறம் அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் வருவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க, அது வந்து இன்றைக்கி வந்து வேலிடிட்டியாக இருக்குது, நாளைக்கு தேதியில் வந்து அது வந்து நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. அப்போ அதை வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கிங்களேன், ஒரு பேச்சுக்கு கப்பலில் ஒரு பொருள் வந்துக்கிட்டு இருக்கு, அதை எனக்கு தானே விற்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்க. வர வழியில் அந்த கப்பலில் உள்ள சரக்கெல்லாம் இதாகிடுது, டேமேஜ் ஆகி மூழ்கி போயிடுது. இப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட்டை எனக்கு தான் கப்பலில் வர சரக்கு எனக்கு தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா போட முடியாது. அதை என்னைக்கு அந்த வர்றதில் இல்லாமல் போயிடுது. அதே மாதிரி ஒரு சட்டம், இன்றைக்கி ஒரு சட்டம் இருக்குது. இப்போ இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லிக்விட் ஷாப்லாம் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க, சேல்ஸ் அலவுடு. இப்போது இன்றைக்கி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, எனக்கு இன்றைக்கி கூட லிக்விட் சப்ளை பண்ணணும்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நாளைக்கே வந்து ஒரு மாதம் கழித்து எனக்கு 6 மாதத்துக்கு சப்ளை பண்ணணும் அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு ஆட்சி மாறுது, லிக்விட் சேல்ஸே கவர்மெண்ட் ப்ரொஹிபிட் பண்ணிடுது. இப்போ இந்த அக்ரிமெண்ட் படி நீ கவர்மெண்ட் சட்டம் மாற்றினாலும் எனக்கு நீ கொடுத்தான் ஆகணும்னு சொல்லி போட முடியுமானா இட்ஸ் அன்என்ஃபோர்ஸபிள். ஸோ அந்த சுச்சுவேஷன் மாறுறதுனால அதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது தான் அன்என்ஃபோர்ஸபிள் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு கான்ட்ராக்ட் பேர் இல்லீகல் கான்ட்ராக்ட், அதாவது சட்டத்துக்கு புறமான க்ரைம்க்காக போடுறதுக்கான அது ஒரு கான்ட்ராக்டே கிடையாது, இட்ஸ் ஒன்லி அக்ரிமெண்ட்ன்ற மாதிரி தான் வரும். ஸோ இதை தான் வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட்ன்றாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து கான்ட்ராக்டை எந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் பண்ணலான்னா இந்த மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் ரஷ்யா கலி.